ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க ப்ரான் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 1லேருந்து 3 வயசு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரையும் பண்ணி காமிச்சிருக்கேன். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி கபாப்பும் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி நரம்புல எடுத்து ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால கருவேப்பிலையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஃப்ரை பண்ணும்போதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும், மசாலாவும் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப நேரம்லாம் இது வந்து கபாப் வேக வைக்கிற மாதிரி சிக்கன் கபாப் வேக வைக்கிற மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட ப்ரான் கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம சாம்பார் அந்த மாதிரி எந்த குழம்புக்குனாலுமே சைட் டிஷ்ஷாக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் நான் வந்து ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபிஷ் குழம்பு வீடியோ கூட நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து அதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சின்ன பசங்க வந்து காரம் விரும்பாதவங்க லைட்டாக வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் க்ளீன் பண்ண ப்ரானை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இல்லை கொஞ்சமாக பெப்பரு, கொஞ்சம் சீரகப்பொடி இது எல்லாமே லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ப்ரான் போல் இது எடுத்து லைட்டாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்க கூட இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா நீங்களே திரும்பி திரும்பி இந்த மாதிரி கேட்பீங்க இந்த ரெசிபி. ஸோ இந்த மாதிரி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு இல்லை கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தூவிட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் சூப்பரான வீடியோஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது. நீங்களே சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 ப்ரானில் 1/2 கிலோ 1 கிலோ கூட இப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. டாட்டா பாய்.